ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி பழனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மியூசியமுக்கு தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மியூசியமோட ஓவர்வியூவை பற்றி ஒரு அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட சைட்டில் 2 விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பழனி காயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான நடராஜர் சிலை உள்ளே இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் இல்லாமல் உள்ளே என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை தேடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நான் பிளாகாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மியூசியம் 1997 ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே 2024 பொறுத்த வரைக்குமே நான் ஒரு ரிட்டென்ஷன் ஸ்பாட்டாக தான் பார்க்குறேன். ஃபார் ரீசன், நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய நிறைய பேர் இந்த மியூசியம் விசிட் பண்ணுறது இவங்களை எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். இந்த இடத்துக்குள்ளே போகும்போதே நிறைய சிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிலைகள் கீழவே பார்த்திங்கன்னா எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, அது எங்கே எடுக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வீரன், விநாயகர், ஐயனார், முருகர், வள்ளிதேவன் ஸ்டாச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இருக்கப்பட்ட கால சிலைகள் தான். இது எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே இருந்தால் எடுத்திருக்காங்க. நம்மள சில பேருக்கு வட்ட எழுத்துக்கள் எப்படி இருக்குன்றது தெரியாது. இங்கே படி ஏறும்போது 2 விதமான சைன் போர்ட்ஸ் இருக்கு. ஒன்றில் தமிழ் எழுத்து எப்படி இருந்துச்சு கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்து உயிர்மெழுத்துன்னு தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள், பானை ஓடுகள், காசுகள் இன்னும் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று தமிழ் எழுத்து தமிழாக வளர்ந்த விதம் சொல்லிட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தமிழ் எப்படி நம்ம பேசக்கூடிய மொழியாகவும் எழுதக்கூடிய மொழியாகவும் மாறி இருக்கின்றத தெளிவாக காட்டியிருக்காங்க. உள்ள நுழைஞ்ச உடனே சில புக் கலெக்ஷன்ஸை கிளாஸ் செல்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சுவர்களை எல்லாத்துமே திண்டுக்கல் மாவட்டத்தோட முக்கிய இடங்களோட ரேர் கலெக்ஷன் ஃபோட்டோஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாரியம்மன் கோயிலோட சுவர் ஓவியம் நந்தம்ன்ற இடத்துல இருக்குது. தாண்டிகும்பு சிற்பங்கள், பழனியோட ரேர் புகைப்படங்கள், சவுந்தரராஜ பெருமாள் கோயில், திண்டுக்கல் மாவட்டத்தோட மலைக்கோட்டையோட ஃபுட்டேஜஸ் எல்லாமே இங்கே நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஓலைச்சுவடியை 2 வகையான இலைகளை வச்சு எழுதியிருக்காங்க. ஒன்று தளிமரத்தோட இலைகள், இன்னொன்று சாதாரண பனைமரத்தோட ஓலைகள். இப்போ பனைமரத்துலேருந்து எழுதப்பட்ட ராமாயணம், மகாபாரதம், மந்திரம், மருத்துவம், திருவந்தாதின்னு சொல்லிட்டு சிலதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கூடவே எழுதுறதுக்கு தேவைப்பட்ட தோளான எழுத்தாணி, குடவெழுத்தாணி, வரவெழுத்தாணி, குட எழுத்தாணி, மடக்கெழுத்தாணி, ஸோ 4 எழுத்தாணி இங்கே இருக்குது. இந்த எழுத்தாணியெல்லாம் வச்சு எப்படி எழுதியிருப்பாங்கன்றதை நினச்சி பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உடஞ்சி சிதலம் அடைஞ்ச இந்த பானைகள் எல்லாமே பெருங்கற்காலத்தை சார்ந்த சவப்பானைகள். நம்ம பழனியில் 1946 நடந்த அகழ்வாராய்ச்சியில் இது கிடச்சிருக்கு. புதிய கற்கால ஆயுதங்களில் குறிப்பாக இந்த மண்குடுவையில் தமிழ் பிரமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரமி எழுத்துன்றது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பழங்காலத்தில் தெற்காசியா முழுவதும் வழக்கத்தில் இருந்திருக்கு. கடந்த காலங்களில் மக்கள் ட்ரேடுக்காக சில பொருட்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாயோட பல், உப்பு கட்டி, யானையோட வால்முடி. இந்த சார்ட்டை நான் அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். இப்போ காயின் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இங்கே பழனி காயின் தான் ரொம்ப ரேரானது. 17th செஞ்சுரி சேர்ந்தது. ஒரு பகுதியில் மயிலோட சின்னமும் இன்னொரு பகுதியில் பழனின்னு எழுதியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்த நாணயம், ராஜராஜ சோழன் நாணயம், குலத்துங்கன் சோழன் நாணயம், திப்பு சுல்தான் நாணயம், ஹைதர் அலி நாணயம், அக்பர் அலி நாணயம் சொல்லிட்டு நிறைய காயின் கலெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா என்னோட பிளாக் லிங்க்ல நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த இந்தியன் காயினில் பார்த்தீங்கன்னா 3 சுவாமி பக்கோடான்னு சொல்லிட்டு ஒரு காயின் வச்சுருக்காங்க. இது கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் இருந்த நாணய சாலையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. புதைப்படிவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த கல்மரத்தை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. 2ஆவதாக இருக்கக்கூடிய இந்த அலின்டோரியா பார்த்தீங்கன்னா பிளீசியோ காலகட்டத்தை சார்ந்த ஒரு கடல்வாழ் உயிரினம். மேக்னசைட்டுன்றது டெக்னிக்கலாக ஃபாசில் இல்லைனாலுமே இது ஒரு மினரல் டெபாசிட் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட், MgCO3 சொல்லுவோம். இந்த செக்டமோபாலிகஸ் அண்ட் டெரிபின்டுலாவை பற்றி பெருசாக டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. உங்களை யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆம்னைட்டும் பார்த்திங்கன்னா நிறைய டிவி சேனல், டிஸ்கவரி சேனல்ஸில் பார்த்துருப்போம். இது ஒரு கடல்வாழ் உயிரினம் தான், ஜொராசிக் காலத்தை சார்ந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த போர்டில் சங்க காலத்தில் கபிலர் பயன்படுத்திட்டு வந்த மொத்தமாக 99 வகையான மலர் வகைகளை குறிப்பிட்டிருக்காங்க.
ஹிரிபிரியம் ஷீட் சின்ன வயசில் இலைகளையோ பூக்களையோ வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்து நடுவில் வச்சு அதை காய வச்சு எடுத்து சேகரித்து விளையாண்டு பார்த்துருப்போம். இதுவே வந்து நீங்கள் ஒரு கலெக்ஷனாக நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹிரிபிரியம் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வில்வ மரம், பொங்கல் பூ, பூங்கை மரம், தூங்குமுஞ்சி மரம், நெட்லிங்கம், காகித பூ வீடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி நம்மளை பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க. அலுமினியத்தை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்சைடு தான் ப்ரைமரி கோராக யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில். குவார்ட்ஸ்ன்றது காம்போசைட் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு. இதை வச்சு கிளாஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஜுவல்லரிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பெடல்ஸ்பர்ன்றது ஒரு ஃப்ளெக்சிங் ஏஜென்ட். நம்ம பூமியில் 60% அதிகமாக இருக்குது. இதை வச்சு செராமிக்ஸ் அண்ட் கிளாஸ் மேக்கிங் பண்ண முடியும். இப்போ சித்தர்களை பொறுத்த வரைக்குமே இறைவனை இடைவிடாது தியானித்து சித்தத்தை அடக்கி அகக்கண்ணால் இறைவனை கண்டு ஆத்மசக்தியால் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் சித்த புருஷர்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பே போக சித்தரும் அவருடைய சீடர்களான புலிப்பாணி, கொங்கணர், கருவூலர், சுந்தரநாதர், மச்சமுனி, சடையநாதர், இடைக்காடர் ஆகியோர் மகிழ்ந்த தலம் தான் இந்த பழனியம்பதி. ஆயிரத்தி 870களில் தான் இந்தியாவில் முதல் முறையாக தபால் தலைகள் பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அப்போவே விலை பார்த்திங்கன்னா 3 பைசா. இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நேதாஜி அவர்கள் வெளியிட்ட 1000 ரூபா நோட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் சார்லி சாப்ளின், காந்திஜி அவர்கள் பேசின முதல் நாள் உரை, நடிகர் சிவாஜி கணேசனோட நினைவு தபால் தலை, சென்னை அருங்காட்சியகத்தோட தபால் தலை, இந்திய அஞ்சல் அட்டைகள் சொல்லிட்டு 1913, 1946, 1947, 1950ன்னு சொல்லிட்டு சில போஸ்ட்கார்ட் சாம்பிள்ஸை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்ம ஜெய்ப்பூர் அரசோட கோட்டோட கட்டண தபால் தலை டாக்டர் எம்ஜிஆரோட ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 2027 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தியோட 100ஆண்டு தபால் தலை, பூட்டான் நாட்டோட தபால் தலை, மங்கோலியா நாட்டோட தபால் தலைகள் எல்லாமே இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. மர சிற்பங்களை பொறுத்த வரைக்குமே இந்த குதிரை சிற்பம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இசைக்கருவிகளில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது பார்த்திங்கன்னா இந்த சந்திரப்பறை அண்ட் சூரியப்பறை ரெண்டுமே ரொம்பவும் பழமையான பொருட்கள் எல்லாமே இந்த அறையில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பானை, பொம்மைகள், கிராமஃபோன்ஸ், மரத்தில் செய்யப்பட்ட பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த பிரான்ஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன ரொம்ப பழமையான நடராஜ சிலை இங்கே தான் இருக்குது. இதுக்கு தவிர்த்து தோல் பொம்மைகள்னு பார்க்க போனால் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சகுனி, 2வது அபிமன்யுவின் பத்ம வியூகம், 3வது குரங்கு பொம்மை. பார்த்திங்கன்னா நீலமலை தொடர்களோட சில இசைக்கருவிகள் போன்ற பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலையை பார்த்திங்கன்னா பால் பண்ணையை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருவாய் ஈட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து பிரான்ஸ் கல்ச்சரில் மறுபடியும் மணி, கரண்டி, தட்டு போடுற சில பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்திங்கன்னா யானை தந்தத்தில் செஞ்ச பம்பரத்தை பார்க்க முடியுது. சில எலும்பு துண்டுகள் வச்சுருக்காங்க. இது எந்த உயிரினத்தோடன்னு எக்ஸாக்ட்லி தெரியல. ஜாரில் அதாவது பெருமாள்டிகைடை பயன்படுத்தி வவ்வால், அதிருக்கை மீன், முள்ளம்பன்றி மீன், கடல்வள்ளி, இறால் மீன், மின்சார மீன், ஆமை ஓடு, பேய் மீன், டெவில் ஃபிஷ்னு சொல்லுவோம். இதுக்கு பற்றி கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ வெளியே வந்தாலுமே நிறைய சிலைகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டைனோசரோட ஸ்கல்ப்சர் தான் பார்த்திங்கன்னா இனி இந்த இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இதை மட்டும் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நான் விசிட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.